ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணலாம். என்னோட டெலகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஆட் ஆகிக்கோங்க. ஸ்டாக்ஸ் டெக்னிக்கலாக பிரேக் அவுட் ஆகிறது, என்னோட டெய்லி அனாலிசிஸ் வீடியோட லிங்க் இது எல்லாமே அதில் கிடைக்கும். நீங்கள் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோட டே கேண்டில். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியோட டே கேண்டில் நம்ம அனலைஸ் பண்ணிட்டு இருந்த லெவல் பார்த்தீங்கன்னா இந்த சேனலுக்குள்ளார மூமெண்டம் நடந்துட்டுருக்குன்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி வந்து சேனல் எக்ஸலண்ட்டாக பிரேக் அவுட் ஆகி கீழே இறங்கியிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிரேக் அவுட் கொடுத்துருக்கு டவுன் சைடில். ஓகேங்களா, அதே மாதிரி இந்த இடம் வந்து ரெசிஸ்டன்ஸு. ஸோ கரெக்டாக பாருங்கள், இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் நின்று ரிவர்ஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா, இதுக்கு கீழேயும் இறங்க ட்ரை பண்ணிச்சுன்னா நம்ம ஹெட் அண்ட் ஷோல்டரோட நெக்லைன் பார்த்தீங்களா, இந்த இடம் வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. இது ஆல்ரெடி நான் என்னோடய வீடியோவில் அனலைஸ் வந்து பார்க்குறவங்களுக்கு புரியும். கரெக்டாக போயிட்டு ரீடெஸ்ட் ஆகிட்டு ஃபர்தராக இப்படி மேலே ஏற ஆரம்பித்தா ஸ்ட்ராங்காக மூவ் ஆகும்னு நான் சொல்லிகிட்ருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அப்படியே வந்து 1 hour கேண்டில் வச்சு எப்படி மூமெண்டம் நடந்துகிட்ருக்கு, எந்த பிரேக் அவுட் லெவல் நடந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 1 hour கேண்டில். 1 hour கேண்டில் நான் கிளியராக சொல்லியிருந்தேன், இது வந்து ஒரு சேனல் மூமெண்டம். இந்த சேனல்லேருந்து இந்த இடம் சப்போர்ட்டாக இருந்ததுன்னா நம்ம கிராஸ் ட்ரெண்ட்லைன் நினச்சிக்கலாம். இது பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் இது எகெயின் அப்போ நோக்கி மூவ் ஆகும்னு சொல்லியிருந்தேன். பட் ஆனால் இன்றைக்கி நடந்தது பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த இடம் பிரேக் டவுன் ஆகி கீழே இறங்கி இந்த ரீடெஸ்ட் லெவல்கிட்ட நிற்கிது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஓவராலாக ட்ரெண்டு அனலைஸ் படி பார்க்குறப்ப இந்த டவுனுக்கு இது ரீடெஸ்ட் லெவல் கொடுத்துட்டு இப்படி ஃபர்தராக கீழே இறங்க ட்ரை பண்ணும். இல்லை அப் ட்ரெண்ட் போகணுன்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகி மூமெண்டம் நல்லா பாசிட்டிவாக நடக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்து அப் ட்ரெண்டை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். 1 hour கேண்டிலில் லாஸ்ட்டு 2 days பாருங்கள், தொடர்ந்து செல்லிங் ப்ரெஷர் நல்லாவே தெரியுது. ஓகேங்களா, எல்லா ஹவர்லி கேண்டிலும் பாருங்கள், ரெட் கேண்டில் இடையில ஒன்று ஸ்மால் ஒரே ஒரு க்ரீன் கேண்டில் தான். பட் இன்றைக்கி லாஸ்ட்டு 3 hours வந்து ஒரு சின்ன பையிங் மூமெண்ட். அது எதுக்குன்னா என்னோடய அனலைஸ் படி எனக்கு தோன்றுறது இந்த இடத்தோட ரீடெஸ்ட் லெவலு இங்கே போய் ரீடெஸ்ட் ஆகிட்டு ஃபர்தராக இறங்க ட்ரை பண்ணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம இதில் எப்படி என்ட்ரி பண்ணணும், இப்போ இந்த மாதிரி பிரேக் அவுட் ஆகிடுச்சு, இப்போ நம்ம இந்த லெவல்லேருந்து எப்படி கால் ஆப்ஷனோ இல்லை புட் ஆப்ஷனோ எடுக்கலாம் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஒரு 15 minutes கேண்டில் வைக்கிறேன். 15 minutes கேண்டிலில் நம்ம ட்ரெண்டை ட்ரை பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதுக்குள்ளே என்ன மாதிரியான மூமெண்டம் போயிட்டுருக்கு, எந்த லெவல் வரைக்கும் மூவ் ஆகலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து ஆல்ரெடி வரைஞ்சிருக்கேன், எந்த சேஞ்சஸுமே பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். இதில் வைலட் கலரில் வரைஞ்சிருக்கிறது இன்னைய டேவோட ஹை லோ. அதே மாதிரி ஆரஞ்சு கலர் லைன் வந்து ப்ரீவியஸ் வீக்கோட ஹை லோ, க்ரீன் கலர் வந்து ப்ரீவியஸ் மந்தோட ஹை லோ. ஓகேங்களா, இன்றைக்கி சப்போர்ட் எடுத்துருக்க லெவல் பாருங்களேன், எக்ஸலண்ட்டாக வந்து ப்ரீவியஸ் வீக்கோட லோவும் ப்ரீவியஸ் மந்தோட ஹையும் அந்த லெவலில் வந்து தான் ரிவர்ஸ் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு எஜுகேஷன் பர்பஸுக்காக நான் இப்போ வந்து ஒரு 5 minutes கேண்டில் வச்சு காட்டுறேன். இதில் எப்படி ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்தால் ஃபார்ம் ஆகி மூவ் ஆகும் அப்படிங்கிறது இல்லை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், ஒரு டவுன் ட்ரெண்டில் லெஃப்ட் ஷோல்டரு, நெக்கு, ஓகேங்களா, அதாவது ஹெட்டு, எகெயின் ரைட் ஷோல்டரு ஃபார்ம் ஆகி மேலே பிரேக் அவுட் ஆகி மேலே போயிடுச்சாங்க இந்த இடம் நெக்லைன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இப்போ இதில் எகெயின் பாருங்களேன், இப்படி திரும்பி இந்த லெவல் வரைக்கும் வந்திருக்கு பாருங்கள், வந்துட்டு இப்போ திருப்பி இப்படி ஃபர்தராக ஆகிடுதா. ஸோ இப்போ இந்த மாதிரி வர மூமெண்டம் வந்து நல்ல ஒரு புல் பேக்கை தரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் இதில் என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா 5 minutes கேண்டில் வச்சு செக் பண்ணி பார்க்குறீங்கன்னு வச்சிங்களேன். இப்போ இந்த நெக்லைன் பிரேக் அவுட் ஆகுதா, இந்த இடத்துட்டே என்ட்ரி எடுக்கலாம். என்ட்ரி எடுத்து இந்த லெவல் நமக்கு வந்து டார்கெட் லெவல். ஓகேங்களா, இங்கேருந்து பிரேக் அவுட் ஆகுதா, நீங்கள் இந்த லெவலில் டார்கெட் வச்சுட்டு எகெயின் ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிடுங்க இந்த லெவலில். அதுக்கு அடுத்து ரீடெஸ்ட் ஆகிட்டு இப்படி திரும்புது பார்த்தீங்களா, இந்த இடத்துல திரும்புகிறப்ப நீங்கள் திருப்பி எகெயின் என்ட்ரி ஆனீங்கன்னா இது டெக்னிக்கலாக இந்த இடத்துல இருந்து ஃபர்தராக இது இந்த ஹையும் தாண்டி மேலே மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஓகே, நம்ம இப்போ வந்து 15 minutes கேண்டில் போயிட்டு நமக்கு நாளைக்கு எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். நான் இப்போ 15 minutesல என்ன பண்ணுறேன், ஆல்ரெடி நம்ம வரைஞ்சிருந்தோம்ல அந்த லைனை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்றேன் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி டாப்பில் நம்ம வரைஞ்சிருந்தோம்ல அந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்றேன். பாருங்கள், இதுக்குள்ளார நடந்துட்டு இருந்த மூமெண்டம் இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகி இப்போ எகெயின் ரீடெஸ்ட் லெவல் போயிட்டு இப்படி ஃபர்தராக திருப்பி இறங்கியிருந்ததுன்னா கீழே டவுன் ட்ரெண்டை நோக்கி மூவ் ஆகிருக்கும். பட் இது இந்த சேனலோட ஹைக்கு மேலே பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ நீங்கள் இதோட நெக்ஸ்ட்டு டார்கெட் லெவல்னு பார்த்தீங்கன்னா இந்த லைன் வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துலேருந்து ஃபர்தராக திருப்பி எகெயின் கீழே இறங்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அப்படி இல்லை இந்த இடத்துக்கு மேலே பிரேக் அவுட் ஆகுதுன்னா, இப்போ நான் வந்து ஹவர்லி கேண்டிலில் சொன்னேன்ல இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, இதோட ரீடெஸ்ட் லெவலுக்கு
ஓகேங்களா. ஸோ அப்போ இது இந்த பெரிய சேனலோட ரீடெஸ்ட் லெவலுக்கு போகணுன்னா இந்த இடம் வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அட்லீஸ்ட் இந்த லெவல் வரைக்கும் வரலனா கூட இந்த சேனலோட ஹை வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. இப்போ நீங்கள் நாளைக்கு கால் ஆப்ஷன் ட்ரை பண்ணணும் அப்படின்னா இப்போ 18,200 இருக்குது பார்த்தீங்களா. இந்த 18,200க்கு மேலே ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு டார்கெட்டாக 18,250 வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. 18,250க்கு மேலே இங்கேயும் நல்லா பிரேக் அவுட் ஆகுது, ஒரு நல்ல க்ரீன் கேண்டில் வச்சு பிரேக் அவுட் ஆச்சுன்னா நம்ம வந்து 18,300 வரைக்கும், அதாவது இன்னைக்கு டேவோட ஹை வரைக்கும் மேலே மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடமும் நல்லா பிரேக் அவுட் ஆச்சுன்னா 18,350. ஓகேங்களா. ஸோ இந்த சேனல் மூவ்மெண்ட்டோட டவுனுக்கு இது வந்து ரீடெஸ்ட் லெவலாக இருக்கும். ஓகேங்களா. இதே நீங்கள் புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணணும்னு வச்சிங்களேன். இப்போ என்ன பண்ணுங்கள், இங்கே பாட்டம்லேருந்து லைன் வரைஞ்சிக்கோங்க. ஓகேங்களா. மேஜராக டச் ஆகிருக்க பாயிண்ட்ஸை இப்போது இந்த லெவல் இருக்குது பார்த்தீங்களா, 18,182. இதுக்கு கீழே இந்த இடம் பிரேக் அவுட் ஆகிறது வந்து 18,150. 18,150க்கு கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா எகெயின் இது வந்து இந்த சேனலோட பாட்டம் 18,100 இல்லைனா 110 வரைக்கும் வந்து ரீச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இந்த இடம் வந்து ஒரு சரியான சப்போர்ட் ஜோனு. எப்படி சொல்கிறேன்னா, இது வந்து இன்றைக்கி டேவோட லோவும் பார்த்துக்கோங்க, வீக்லியோட ப்ரீவியஸ் வீக்கோட ஹை, ப்ரீவியஸ் மந்தோட ஹை. ஸோ இந்த இடம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோனாக இருக்கும். ஸோ நீங்கள் டவுன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துலேருந்து இது வர வந்து ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி புக் பண்ணிவிடுங்க. இந்த இடத்துல கன்சல்டேஷன் நடக்க நிறைய சான்ஸ் இருக்குது. இந்த கன்சல்டேஷன் நடந்து அப் ட்ரெண்டாக இல்லை டவுன் ட்ரெண்டான்னு பாருங்கள். இந்த இடத்துக்கு கீழே ஒரு 15 மினிட்ஸில் ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் வச்சதுன்னா இது எகெயின் 18,000 நோக்கி மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. இப்படி தான் வந்து மூவ்மெண்டம் நடக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம அப்படியே பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸை பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட டே கேண்டில். பேங்க் நிஃப்டியோட டே கேண்டில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, இந்த சேனலுக்குள்ளார மூமெண்டம் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதில் நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த இடம் இருக்குல்ல, இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோனு அப்படின்னு வரைஞ்சிருந்தோம். ஓகேங்களா. 1 ஹவர் கேண்டிலையும் 15 மினிட்ஸ் கேண்டிலையும். இப்போ இன்றைக்கி பாருங்கள், கரெக்டாக அது பிரேக் டவுன் ஆகி கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா. இதை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு 1 ஹவர் கேண்டிலும் 15 மினிட்ஸ் கேண்டிலையும் போய் நம்ம ட்ரெண்டை செக் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்து நாளைக்கு எப்படி இதில் அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா. இப்போ நான் வச்சுருக்கிறது பேங்க் நிஃப்டியோட 1 ஹவர் கேண்டில். 1 ஹவர் கேண்டிலில் நான் உங்களுக்கு இந்த இடம் ரெசிஸ்டன்ஸு, இங்கே ரெசிஸ்டன்ஸ், இந்த இடம் ரெசிஸ்டன்ஸ். இப்போ ரெசிஸ்டன்ஸ்லேருந்து சப்போர்ட் ஜோன் இருக்குது பாருங்கள், இந்த இடம்லாம். ஓகேங்களா. இப்போ இது மூவ் ஆனால் கூட இப்படி ஏறிட்டு எகெயின் இந்த சப்போர்ட்டை தொட்டுட்டு எகெயின் அப் ட்ரெண்ட் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இல்லை நிஃப்டியில் இன்றைக்கி ஆச்சு பார்த்தீங்களா இந்த இடம் டவுனு. ஸோ அந்த மாதிரி டவுன் ஆச்சுன்னா எகெயின் இது ரீடெஸ்ட் பண்ணிட்டு ஃபர்தராக இப்படி இறங்க ட்ரை பண்ணும். ஓகேங்களா. இந்த 2 ஆப்ஷன் தான் வந்து நாளைக்கு நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது பேங்க் நிஃப்டிக்குள்ளார. ஸோ இன்னும் இந்த சப்போர்ட் ஜோனையும் வந்து ரீச் ஆகலை. ரெண்டாவது இந்த ட்ரெண்ட் லைனும் பிரேக் அவுட் ஆகலை நமக்கு. ஓகேங்களா. ஸோ இப்போ இதை 15 மினிட்ஸில் வச்சு நாளைக்கு எந்த இடத்துல என்ட்ரி கொடுக்கலாம், எந்த இடத்துல நம்ம ப்ராஃபிட் புக் பண்ண முடியும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே செக் பண்ணுவோம். பாருங்கள், இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல நான் இப்போ இங்கேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வரைகிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. டாப்பை கனெக்ட் பண்ணி. ஓகேங்களா. அதே மாதிரி இந்த ஜோன்லேருந்து இப்போ க்ளோஸ் ஆகி ஒரு டபுள் பாட்டம் மாதிரி வச்சு மூவ் ஆகுதுல, அந்த இடத்துக்கு ஒரு கனெக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா. இப்போ பாருங்கள், நீங்கள் என்ன பண்ணலான்னா நாளைக்கு கால் ஆப்ஷன் ட்ரை பண்ணணும் அப்படின்னா, ஒரே நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ், கால் ஆப்ஷன் ட்ரை பண்ணணுன்னா இங்கே இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கிற லெவல் பாருங்கள், அது எந்த இடம் க்ளோஸ் ஆகிருக்கிறது வந்து 43,700 ரேஞ்ச். ஓகேங்களா. 43,700க்கு மேலே பிரேக் அவுட் ஆகுதுன்னு வச்சிங்களேன், 700, 750 அந்த ரீஜனுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு டார்கெட்டாக நீங்கள் வந்து இந்த ப்ரீவியஸ் வீக்கோட ஹை இருக்குது பார்த்தீங்களா, 43,880, ஆல்மோஸ்ட் 43,900 ரீஜன். ஓகேங்களா. இந்த இடம் வரைக்கும் ட்ரை பண்ணலாம். இதுக்கு மேலேயும் பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் நீங்கள் வந்து 43,980 ஆல்மோஸ்ட் 44,000 வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இந்த லெவல் பிரேக் அவுட் ஆச்சுன்னா நமக்கு வந்து 44,100 ரீஜன். இப்போ இந்த இடம் உங்களுக்கு கன்சல்டேட் ஆகிருக்குல்ல, இதே மாதிரி இந்த கன்சல்டேஷன் ஜோனு, இந்த இடம் கன்சல்டேஷனு. ஓகேங்களா. இந்த இடம் பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் தான் இது எகெயின் மேலே போயிட்டு 44,500 ரீஜன் வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கான
பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இப்போ இதுக்குள்ளார ஒரு நான் ட்ரெண்ட் லைன் வரைகிறேன் பாருங்களேன். எல்லா பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள். ஓகேவா? ஸோ இப்போ நாளைக்கு சப்போர்ட் ஜோனாக இருந்து புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணுறோன்னா இங்கே பாருங்கள், இந்த இடம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். ஏன்னா இந்த சேனலுக்கு இது பிரேக் அவுட்டு லெவல் இறங்குச்சுன்னா இந்த இடம் வரைக்கும் சப்போர்ட்டாகவே இருக்கும். ஓகேங்களா? இந்த இடத்துலேருந்து திருப்பி புல் பேக் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அமையும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இப்போ நீங்கள் நாளைக்கு புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணணுன்னு வச்சிங்களேன், என்ன பண்ணுங்கள், இப்போ இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கிற லெவல் வந்து 43,700 இங்கேருந்து 600 வரைக்கும் க்ளோஸ் ஆகுதா பாருங்கள். 43,600 வரைக்கும் கீழே க்ளோஸ் ஆகிடுச்சுன்னு வச்சிங்களேன், அங்கேருந்து ஒரு 100 பாயிண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள். 43,500 வரைக்கும் கீழே இந்த ட்ரெண்ட் லைனை வந்து ரீச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. இதுக்கப்புறம் இந்த ஜோன் வந்து நோ ட்ரேடிங் ஜோன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல நீங்கள் எந்த ட்ரேடுமே எடுக்காதீங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்து இன்றைய டேவோட லோ இருக்குது, ப்ரீவியஸ் மந்தோட ஹை இருக்குது. அதே மாதிரி நமக்கு நான் 1 hour கேண்டிலில் காமிச்சேன்ல பெரிய சேனல், அந்த சேனலோட சப்போர்ட் ஜோனு. சரிங்களா? இந்த இடம் வரைக்கும் எந்த ட்ரேடுமே எடுக்காதீங்க. ஒன்ஸ் 100 பாயிண்ட் கீழே இருக்குன்னா இந்த 100 பாயிண்ட்டோட ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். நமக்கு கிளியரான டைரெக்ஷன் கிடைக்கட்டும். ஒன்ஸ் இந்த இடத்துல பட்டு எகெயின் இப்படி ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சதுன்னா திருப்பி அப் ட்ரெண்டில் போக ஆரம்பிக்கும். ஸோ அப்போ இந்த ஹையை தாண்டப்ப நம்ம எகெயின் என்ட்ரி கொடுக்கலாம். ஓகேங்களா? இல்லை இதே வந்து கீழே இறங்கி இந்த சேனலோட பாட்டம் இருந்தும் சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணோம். அப்படி இல்லை இதுக்கு கீழே பிரேக் அவுட் ஆனால் மட்டும், எந்த இடம்னா இந்த சேனலுக்கு கீழே பிரேக் அவுட் ஆனால் மட்டும் நீங்கள் வந்து அது வந்து என்னென்னா 43,290. ஓகேங்களா? இந்த ரீஜனுக்கு கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா அடுத்து 43,050 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு மூமெண்டம் நடக்கிறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஓகேங்களா? நேற்று நம்ம வீடியோவில் பார்த்துருந்தோம் பேட்டர்ன்ஸ் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். நான் இங்கேருந்து வரைஞ்சி இது டபுள் டாப்னு சொல்லியிருந்தேன். இந்த நெக்லைன் பிரேக் அவுட் ஆனாலும் இன்றைக்கி பாருங்கள். யாரெல்லாம் இன்றைக்கி நம்ம அனலைஸ் வீடியோ பார்த்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தீங்களோ அவங்களாம் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அடுத்தடுத்து வீடியோ மேக் பண்ணுறதுக்கு அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்.